Hi friends, look vanakkam. This is Shivaji. Friends, how to stock selection அப்படின வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1 அப்படி பண்ணியிருந்தேன். இது வந்து பார்ட் 2, அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதோடைய வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து ரெண்டாவது பகுதி. இது வந்து ஃபஸ்ட்டு பகுதி பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் சேல் சைட் கொடுத்துருந்தேன், என்ன வியூக்காக சேல் சைட் கொடுத்துருந்தேன், ஏன் அந்த பக்கம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பேண்ட் போட்டிருக்கேன், என்ன ரீசன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் தெரிவிச்சிருக்கேன். அப்போ வந்து டார்கெட் ஹிட் ஆகல, அது ஃப்ளாட்டில் இருந்தது. ஸோ அந்த டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது அன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரியலது, நான் உங்களுக்கு டைம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு லேர்னிங் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இதுவும் இந்த அக்டோபர் மாதத்தில் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வெபினார் வீடியோ ரெடியாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் குயிக்காக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து பார்த்து கற்றுக்குங்க. நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ அதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னா, சரி இந்த ஃபில்டர் பண்ணுறதுல நம்மளால் தெரியாது சார் நமக்கு. அதாவது நீங்கள் போட்டு சொல்லியிருந்தீங்க 200 AM கீழே எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கணும்னு சொன்னீங்க, டைம் ஃப்ரேம் வந்து எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் ஓகே. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை லார்ஜ் கேப் ஸ்டாக்கையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி அது மூணும் நமக்கு வந்து 200 AM கீழே வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று க்ரூட் ஆயில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. அதாவது இந்த பிரேக் டவுனில் வந்து அதை ப்ரைஸ் வந்து 6 to 6 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். வித் வாய்ஸ் மெசேஜோடு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் இது 6 to 79 6 to 60 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இதில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுவும் காசு பண்ண தேவையில்லை, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அவசியம் கிடையாது. என்னோடய ப்ரைமில் ஜாயின் பண்ணணும், அதாவது இதில் ஜாயின் பண்ணால் மட்டும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து அதனுடைய போட்டிருந்தேன் 200 AM கீழே போகணும், ட்ராவல் பண்ணணும், 200 AM மேலே போகணும், அப் ட்ரெண்டில் போகணும், எல்லாம் ஓகே. நீங்கள் இந்த வீடியோ புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் புரியும். இது வந்து பார்ட் 2 வந்து கொஞ்சம் நீங்கள் புதுசாக பார்க்குறோன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போய்ட்டு investing.com பண்ணுங்கள். investing.com டைப் பண்ணிங்கன்னா பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போய்ட்டு ஃபஸ்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ஸ்னு இருக்கும் பாருங்கள். மார்க்கெட்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ்னு இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் பக்கத்துலேயே வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். investing.com அதுக்கப்புறம் வந்து போனீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஸ்க்ரீனர். இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா என்னென்னா கீழே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல ஆல் எக்ஸ்சேஞ்சஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து என்எஸ்சி டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்களா, என்எஸ்சி கிளிக் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம முக்கியமான விஷயம் அந்த வீடியோவோட முக்கியம் என்ன பண்ணோம், நம்ம லார்ஜ் கேப் எப்படி சார் நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நம்ம மேனுவலாக நம்ம எவ்வளோ செட் பண்ணிக்கலாம். நம்ம லார்ஜ் கேப்புக்கு போயிடலாம். கொஞ்சம் அது ஒரு முக்கால்வாசி இதுவும் தள்ளி வைங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதெல்லாம் லார்ஜ் கேப் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் வியூ வந்து இது மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பேஸ் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டெக்னிக்கல், நம்ம ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணுறதுல டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெக்னிக்கல் கிளிக் பண்ணலாம். அந்த இடத்துல டெக்னிக்கல் கிளிக் பண்ணோன்னா என்னென்னு அந்த இடத்துல மந்த்லி, வீக்லி, டெய்லி, ஹவர்லி, 50 minutes. நமக்கு தேவையானது என்ன, டெய்லியும் ஹவர்லியும் 50 minutesம் ஒரே டைரெக்ஷனில் போகணும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல இப்போ நம்ம ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 50 minutes நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. ஹவர்லி சார்ட் வந்து ஸ்ட்ராங் பை, டெய்லி சார்ட் வந்து ஸ்ட்ராங் பை
ஓகே, இதில் வந்து நமக்கு ஒன்று வந்து மேட்சிங் ஆகலை, 15 மினிட்ஸ் வந்து மேட்சிங் ஆகலை. சரி, இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி சார்ட் வந்து ஸ்ட்ராங் பை இருக்குது, ஹவர்லி சார்ட் வந்து ஸ்ட்ராங் பை இருக்குது, 15 மினிட்ஸ் வந்து சேலில் இருக்குது. ஸோ இதுவும் இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், டாடா கன்சல்டன்சி டெய்லி சார்ட் வந்து சேல், ஸ்ட்ராங் சேல், ஹவர்லி சார்ட் வந்து ஸ்ட்ராங் சேல், இது 15 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ராங் சேல். ஸோ மூணுமே வந்து ஸ்ட்ராங் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், மூணுமே வந்து ஸ்ட்ராங் சேல் அப்படின்னு இருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம டாடா கன்சல்டன்சி எடுத்துக்குவோம். சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸும் அது வந்து டாடா, ஏன்னா இது வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட் வந்து இன்டர்டேக்கு தேவைப்படாது. விடுங்க, இன்டர்டேக்கு வந்து ஜஸ்ட் நம்ம குட்டி சின்ன பாயிண்ட் வந்து பிரேக் டவுன் கொடுத்த போதும். நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கண்டிப்பாக பார்த்தே பார்க்கலாம். வீக்லி சார்ட்டையும் மந்த்லி சார்ட்டையும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா இது ரெண்டும் வந்து சேம் டைரெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொன்று சொல்ல மறந்துடுறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நம்ம சேனலில், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இல்லை இது மாதிரி உங்களுடைய வீடியோ எங்களுக்கு தொடர்ந்து வேணும் சார், உங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றவங்க மறக்காம ஒரு லைக் மூலிமா உங்களுடைய மோட்டிவேஷனை தெரிவிக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு லைக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வீடியோ பார்க்க போகலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது டாட்டா கன்சல்டன்சி வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், 200 EMக்கு கீழே ட்ராவல் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாருங்க நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஏன்னா அவங்க வெயிட்டிங்கில் இருப்பாங்க, என்ன டார்கெட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஜஸ்ட் அந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்லே சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீலியாக சென்ட் பண்ணது இல்லைங்களா? ரைட்டு, இது பார்ட் 1 போட்டிருந்த வீடியோ இப்போது. ஓகே, இது பாருங்கள், அது அவங்களுக்கு கீழே வரும். ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பாவோம். ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிசிஎஸ் பார்த்தோம் இல்லைங்களா? டிசிஎஸ் இது 200 EMA ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், 200 EMA லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டே சார்ட்டில் 200 EMக்கு கீழே போதா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 200 EMA சரி, இது டிசிஎஸ் கிளிக் பண்ணோம் இல்லைங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 200 EMக்கு கீழே ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகலை. ஸோ இதில் வந்து நம்ம அதாவது செல்லிங் சைடு இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 200 EMA லைனுக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் இது புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போயிடும். நாம் இதில் போய்ட்டு சேல் பண்ணிவிட்டு மாட்டிக்கக்கூடாது. ஓகே, இது மாதிரி அப்பப்போ ஃபில்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, இப்போ நம்ம 1 ஹவர் சார்ட்டில் வந்து 200 EMக்கு கீழே போதா அதையும் பார்த்துடலாமே. ஓகே, 1 ஹவர் சார்ட்டில் மட்டும் 200 EMக்கு கீழே போகுது. நமக்கு மேட்சிங் வரல. நமக்கு டே சார்ட்லேயும் நமக்கு 200 EMக்கு கீழே போச்சுன்னா ஓகே, நம்ம அந்த ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 200 EMA 1 ஹவரில் மேலே போகுது பாருங்கள். இதே மாதிரி நமக்கு டே சார்ட்லேயே மேலே போயிருந்தால் ஓகே, இந்த ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது இன்டர்டேக்கு நம்ம வந்து செல்லிங் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து investing.com போயிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், டெய்லி சார்ட்டில் வந்து ஸ்ட்ராங் சேல் காமிக்குது. ஆனால் நம்மளுடைய வியூவில் வந்து ஸ்ட்ராங் சேல் வரலது. ஓகே, அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம், HDFC பேங்க். மூணுமே வந்து இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருக்கும். ஸ்டார்டிங்கில் 10 நிமிஷமாக ஆகலாம். நீங்கள் போக ப்ராக்டிஸ் பண்ண இது என்ன உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். இப்போ டெய்லி சார்ட் வந்து ஸ்ட்ராங் பை, ஹவர்லி சார்ட் ஸ்ட்ராங் பை, HDFC பேங்க் வந்து 15 மினிட்ஸும் ஸ்ட்ராங் பை. சரி, நம்மளுடைய சார்ட் போட்டு நம்மளுக்கு கரெக்டாக வருதா இல்லைன்னு பார்த்துக்கலாமே. ஏன் கன்ஃபியூஸ் இல்லைங்களா? HDFC பேங்க் எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. 1 ஹவர் சார்ட் வந்து 200 EMA மேலே போகுது. டே சார்ட்லேயும் என்ன ஆகுது பார்க்கலாம். ஆமாம், டே சார்ட்லேயும் உங்களுக்கு 200 EMA மேலே போகுது. இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸ்லேயும் மேலே போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஷார்ட் டைம் ஃப்ரேம்க்கு வந்துடுங்க. 5 நிமிஷத்துக்கு வந்துடுங்க. 5 நிமிஷத்தில் 200 EMக்கு மேலே போதா, சூப்பர். இப்போ என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன் நீங்கள் ஏதாச்சும் அமைதா பாருங்கள். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் கொடுக்குதா இல்லை பிரேக் அவுட் கொடுக்குதா, ஏதாச்சும் உங்களுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு மல்டி டைம் டச் பண்ணி வருது.
இப்போது டச் பண்ணிட்டு வருது, இந்த இடத்துல டச் பண்ணிருக்கு, இந்த இடத்துல மல்டி டைம் ஃப்ரேம் டச் பண்ணிட்டு வந்துருக்கு. ஓகே, நம்ம இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரீடெஸ்ட் எடுத்து அகைன் உங்களுக்கு அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ நமக்கு 2 சைடு வந்து லோ கிடச்சிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் வந்து நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வர மாதிரி இருக்குது. ஸோ மல்டி டைம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. HDFC பேங்க் இது மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1லேயே நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். அது வந்து புரியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா நமக்கு எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம மெதுவாக சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு பொறுமை இல்லாதவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பொறுமை இருந்து அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக மைண்டில் உட்காரும். இப்போ பார்ட் 2 ஹவு டு ஸ்டாக் செலெக்ஷன் பார்ட் 2 அப்படி ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பார்ட் 2 அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்க்குறவங்க இதை பார்ப்பாங்க, இல்லை பார்ட் 2 பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அதை பார்ட் 1 பார்த்துட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி சின்ன நம்ம டே ட்ரேடிங் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே நம்மளுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்காகவும் ரொம்ப லோ காஸ்ட் வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.